ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக நான் ஸ்ரீகாளஹஸ்தி விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அங்கே கண்ணப்ப மலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கண்ணப்ப கொண்டை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ நல்லா மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் பார்த்தப்ப இருந்த மலை வேறு, இப்போ இருக்க மலை வேறு. அங்கே எவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்கள். அந்த சிவனும் பார்வதியும் எவ்வளோ அம்சமான சிலையை அங்கே வச்சுருக்காங்க. அந்த சிலை கீழே ரோட்லேருந்து பார்க்குறப்ப கூட ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த கண்ணப்ப கொண்டான்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணப்பருக்கான ஸ்பெஷலாக ஒரு கோவிலும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உயரமான சிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் காளஹஸ்தி கோயிலுக்கு விசிட் பண்ணுறப்ப நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த காளஹஸ்தி கோயிலில் 12 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போனப்போ அங்கே படிக்கட்டு ஏறி நம்ம போவோம் பார்த்தீங்களா, அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி கல்லுங்களெல்லாம் அடுக்கி வச்சு நானும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதே போல் நானும் வீடு கட்டி முடிச்சிருக்கேன். ஸோ அதே போல் இந்த மாதிரி இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக அது நம்ம சாதிச்சே தீருவோம். ஸோ அதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கண்ணப்ப கொண்டைக்கு நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நான் மேலே நான் தங்கியிருந்தேன். ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லை, அந்த நல்ல கிளைமேட்டாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் நீங்கள் போகிறப்ப தான் உங்களால் அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ண முடியும், அங்கே உட்காந்து நல்லா ரசிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் 10 மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் 12 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு வரீங்கன்னா நல்லா வெயில் இருக்குது. ஸோ அந்த வெயிலில் கண்டிப்பாக நீங்கள் இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் ரசிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வேர்வை தான் அதிகமாக வரும். அதனால் காலங்காத்தால் நீங்கள் இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்வர்ணமுகி ரிவர் வியூ ஆகட்டும், அந்த பிரிட்ஜ் வியூ ஆகட்டும், அங்கே இருக்க அந்த பில்டிங் வியூ ஆகட்டும், அங்கே இருக்க அந்த கோபுரங்கள் எல்லாம் கூட நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த கண்ணப்ப மலைக்கு போயிட்டு வாங்க. அல்டிமேட் பக்தின்னா அது கண்ணப்பரோட பக்தி தான் சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவருக்கு கடவுள் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லைன்னா கூட ஒரு சிவலிங்கத்திலிருந்து கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் மனசு இறங்கி அவரோட கண்ணை எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரத்தம் நின்று போகுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்குது. 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரும் ஒருத்தராக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.